ஹஸ்பண்ட கொல்றதுக்கு, ஹஸ்பண்ட் கூடவே அதே பெட்டுல தூங்கிட்டு, ஒரு வைஃப் வந்து தன்னோட லவ்வரோட பிளான் பண்ணா என்ன சொல்றது? ஆனா அதுதான் நடந்திருக்குது. அது மட்டும் கிடையாது. ஹஸ்பண்ட கொல்லணுங்கிறதுக்காக, அதுக்காக வந்து கையில மந்திரிச்ச கயிறு, பில்லி சூனிய கயிற வந்து கட்டி விட்டதா இருக்கட்டும். ஆள்லாம் வச்சு செட் பண்ணி, ட்ரை பண்ணி நடக்கல. 2வது முறை நடக்கல. 3வது முறை நடக்கல. 4வது முறை தான் இது நடந்திருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த கேஸ பத்தி பேசிட்டு இருக்கேன்னு. ராஜா ரகுவன்ஷி அண்ட் சோனம் ரகுவன்ஷி. மொத்த நாடே பேசிட்டு இருக்குது. இத லாஸ்ட் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு நடந்திருக்குங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். பட் இப்ப இந்த 10 டேஸ்ல சோனம் வந்து அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நம்மளுக்கு தெரிய வந்த விஷயம்லாம் இருக்குல்ல, தல சுத்தி போக வைக்குது. இன்னமும் இதுல என்னலாமோ இருக்குது. அந்த பையனோட குடும்பத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த ராஜா ரகுவன்ஷி குடும்பத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த மொத்த குடும்பத்தையே நார்கோ டெஸ்ட் வைங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. பொய் சொல்றாங்களா? உண்மைய சொல்றாங்க. டிடெக்டர் வச்சு பாருங்க. மொத்த குடும்பமே பொய் சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்குது. இதுல நெறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு அந்த பையனோட குடும்பம் சொல்றாங்க. இந்த பொண்ணு யோசிச்ச பிளான்லாம் இருக்குல்ல, உண்மையிலேயே சொல்றேன். நான் இதுவரைக்கும் ஒரு 5 இயர்ஸா இந்த மாதிரி நம்ம நாட்டுல ஏதாவது பெருசா நடந்தா நான் பேசியிருக்கேனா, இந்த அளவுக்கு பிளான் பண்ணி நான் யாரையும் பார்த்ததில்ல. அந்த இடம் எவ்ளோ பள்ளமா இருக்கும், எப்படி தள்ளி விடலாம், யார் யார வச்சு செட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அங்க ஒருவேள மாட்டிக்கிட்டா அங்க தண்டனை எவ்ளோ இருக்கும், அதிலிருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிறது வரைக்குமே வந்து சோனம் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 25 வயசு பொண்ணு வந்து இவ்ளோ பிளான் பண்ண முடியுமா? அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிக்காமலாம் இல்ல. முதல்ல இருந்தே இந்த பையன கொல்றது தான் பிளானே. கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே. அதெல்லாம் தெரிஞ்சும் கல்யாணத்தப்ப எப்படி வந்து பாட்டுக்கெல்லாம் ஆடுறாங்க, கூடவே அந்த பையன் கூட வந்து அவ்ளோ ஜாலியா இருக்காங்க. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ மைண்ட்ல தெரியும் கொலை பண்ண போறாங்கன்னு. கல்யாணத்தன்னைக்கு அத்தன ஃபோன் கால். கல்யாணமான அடுத்த நாள் அவ்ளோ ஃபோன் கால். ஹனிமூன் அப்ப அத்தன ஃபோன் கால். 234 ஃபோன் கால் வந்து மொத்தம் அந்த பொண்ணோட வந்து அந்த இன்டர்ன் அந்த லவர் கிட்ட வந்து பேசியிருக்காங்க ஒரே மாசத்துல. சோ இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான். நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ரகுவன்ஷி, சோனம் ரகுவன்ஷி கேஸ் எனக்கு ஒண்ணுமே தெரியாது மதன். நான் வந்து ஒரு 1 மந்த்தா நான் வந்து இன்டர்நெட்டே வரல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, அப்படி இருந்தா தான் மட்டும் தான் இத ஸ்கிப் பண்ணியிருக்க முடியும். ஆனா அப்படி யாராவது இந்த வீடியோவ லேட்டர் பீரியட்ல இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ரீகேப் என்னன்னா, 2 பேரு ஆர்க்கிடெக்சர் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பிசினஸ்ல இருக்காங்க. பொண்ணு வீட்ல வந்து இந்த மரம், இந்த விண்டோ செய்றது, டோர் செய்றது அந்த வேலையில இருக்காங்க. பையன் வீட்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்க்கிடெக்சர் அந்த பிசினஸ்ல இருக்காங்க. 2 பேருக்கும் வந்து பிசினஸாவுமே செட் ஆகுது. கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலிலயும் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் பண்றாங்க. பையன் வந்து முதல்லயே இல்ல செட் ஆவல. எனக்கு இந்த பொண்ணு என்கிட்ட சுத்தமா பேச மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு இருந்துகிட்டு இல்ல பரவால்ல நான் கல்யாணத்துக்கு அப்புறம் சூப்பரா பேசுவேன்னு சொல்லி கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து இன்னொரு பையன். அந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஆபீஸ் அவங்களோட சொந்த கம்பெனியே இருக்குது. 2 பணக்காரங்க. அந்த பொண்ணோட கம்பெனில வேலை பார்க்குற ஒரு 21 வயசு பையன் இன்டர்ன். அவனே வந்து இந்த பொண்ணு லவ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. இந்த நேரத்துல தான் இந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட கூப்பிட்டுட்டு ஹனிமூன் போயிட்டு வரலாம்னு சொல்லி நிறைய தங்கம் 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய்க்கு வர்த்தான தங்கத்தை எடுத்துட்டு ஹனிமூனுக்கு யாராவது போவாங்களா கூப்பிட்டு போய் சம்பந்தமே இல்லாம நார்த் ஈஸ்ட்ல ஒரு ஊர்ல வந்து ஆள் செட் பண்ணி இங்கேருந்து கூப்பிட்டுட்டு வந்து தனியா யாருமே இல்லாத நேரத்துக்கு அந்த பொண்ணு கூப்பிட்டுட்டு போய் இந்த சினிமால காமிப்பாங்கல்ல அந்த த்ரிஷா தனுஷ் படம் இருக்கிற கொடி படத்துல இருக்கிற மாதிரி நல்ல காட்டுக்குள்ள யாருமே இல்லாத நேரத்துல அந்த பொண்ணே கத்துறாங்க. அந்த பொண்ணே வெட்டுங்கடான்னு சொன்ன உடனே பதுங்கி இருந்து அத்தனை பேர் அந்த பொண்ணு செட் பண்ண ஆட்களை இந்த பையனை அங்கேயே அடிச்சு காலி பண்றாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கெல்லாம் உடந்த வந்து அந்த கூட இருந்த லவர் அந்த 21 வயசு பையன் இந்த 25 வயசு பொண்ணு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து தான் அந்த ஹஸ்பண்ட் இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். கரெக்டா இதான் நடந்த ஒரு விஷயம். இனிமே நான் இந்த டீடைல்ஸ்க்குள்ள போக ஆரம்பிக்கிறேன். அதாவது இப்போ நம்ம தெரிய வந்த விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணு சோனம் ரகுவன்ஷி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு கயிறு கட்டணும்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பையனோட அப்பா மாமனார் அவர் அதை வந்து அப்பவே பார்த்துட்டு இல்ல அந்த கயிறு என்ன வியர்டா இருக்குது, கருப்பு கயிறு வந்து அவங்க குடும்பத்துல கட்ட மாட்டாங்க போல, இது கருப்பு கயிறா இருக்குது, நீங்க இதை எதுக்கு கட்டிட்டு இதெல்லாம் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு இருந்துகிட்டு இல்ல இல்ல இது ஒரு பெரிய நம்பிக்கை, இதை கட்டினோம்னா வந்து அவனுக்கு எந்த தீங்கும் வராது, அவன் ரொம்ப நாளுக்கு நல்லா இருப்பான், அதனால இந்த கயிறை கட்டுங்கன்னு சொல்லிட்டு கட்டி விட்டுருக்காங்க. அவங்க அப்பா வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த கயிறு அதோட தோற்றம் அதெல்லாம் பார்க்குறப்போ 100% இது வந்து பில்லி சூனிய கயிறு தான், நான் பார்த்திருக்கேன், எனக்கு தெரியும், அதனால தான் நான் அப்பவே அப்போஸ் பண்ணேன். புதுசாமான கல்யாணத்துக்கு ஜோடிக்குள்ள வந்து நான் ரொம்ப பேச வேணாம்னு அமைதியா இருந்துட்டேன், எனக்கு 100% தெரியும் அது பில்லி சூனிய கயிறு தான், அந்த அளவுக்கு அந்த பொண்ணு முதல்ல இருந்தே யோசிச்சிருக்கான்னு சொல்லி அந்த மாமனார் வந்து சொல்றாரு. எனிவே அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனிமூனுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னு பார்த்தோம். அப்போ நம்மளுக்கு இப்போ தெரிய வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனிமூன்ல ஆள்லாம் செட் பண்ணியாச்சு ஓகேவா, இங்க இருந்து ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு போறாங்க. 4 முறை அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. ஒரு முறையுமே வந்து ராஜா ரகுவன்ஷி வந்து அவனுக்கே அறியாம அவன் தப்பிச்சிருக்கான். ஒரு முறையுமே வந்து அவன் இதுல இருந்து ரேண்டமா திரும்புறதா இருக்கட்டும், ஒரு டைம் அந்த மாதிரி திரும்பி தப்பிச்சிருக்கான். இன்னொரு இடத்துல கூட்டமா நிறைய பேர் வந்துட்டாங்க. சோ ஒவ்வொரு டைமும் இந்த யூனிவர்ஸ் ஏதோ ஒரு விதத்துல ராஜா ரகுவன்ஷியை காப்பாத்தி இருக்குது. ஒரு இடத்துல வந்து கூட்டம் நிறைய இருக்குது பண்ண முடியல, திடீர்னு கூட்டம் வந்துட்டாங்க ஸ்கிப் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இந்த பொண்ணு வந்து அந்த பையன் கிட்ட கான்டாக்ட் பண்ணி சுத்தி ஆட்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே தான் போயிருக்கா. 3வது முறை வந்து ஒரு இடத்துல தள்ளி விடலான்னு பார்த்தா இல்ல அங்கேயும் முடியல. அப்புறம் 4வது முறை நமக்கு சர்ச் இருக்குது. அது சர்ச் பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணல, கூகுள்ல சர்ச் பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு டக் டக் கோல சர்ச் பண்ணிருக்காங்க. அதையும் இப்ப கண்டுபிடிச்சாச்சு. பட் எனிவே டக் டக் கோ
ஹனிமூன் இன்னொரு ஒரு சர்ச் என்ஜின்ல சர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து எவ்வளவு தூரம் இந்த பள்ளத்தாக்கு, தள்ளுனோம்னா எவ்வளவு நேரத்துல விழுவாங்க, விழுந்தா எவ்வளவு நாள்ல இறந்து போவாங்கங்கிறது வரைக்குமே வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து நம்மளுக்கு தெரிய வருது. 4வது அட்டெம்ப்ட் தான் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 234 ஃபோன் கால்ஸ்ங்க. அதாவது சோனம் ரகுவன்ஷிக்கும் அவங்களோட லவ்வரான ராஜ் அப்படிங்கிற இந்த ஒரு பையனுக்கும் அந்த அந்த சின்ன பையன், அந்த 21 வயசு பையனுக்கும் 234 ஃபோன் கால்ஸ் வந்து ஒரு மாசத்துல நடந்திருக்குது. இப்போ நம்ம அந்த டைம் லாக் எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணி பார்க்குறப்போ ராஜா ரகுவன்ஷி அண்ட் சோனம் ரகுவன்ஷி வந்து ஒரே பெட்ல இருந்த நேரத்துல, தூங்கிட்டு இருந்த நேரத்துல கூட வந்து சோனம் ரகுவன்ஷி வந்து அந்த பையன் கிட்ட ஃபோன் பேசியிருக்காங்க. அண்ட் பேசினதுல என்ன பேசுறாங்க, இவனை எப்படி எலிமினேட் பண்றது, ராஜா ரகுவன்ஷி வந்து எப்படி காலி பண்றதுங்கிறத ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கப்பமே இந்த பிளானும் போயிருக்குன்னு நம்மளுக்கு இப்போ தெரிய வருது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.75 லேக் ரூபீஸ் வந்து அட்வான்ஸா இந்த கொலை பண்ணவங்க 3 பேர் ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்தே அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதெல்லாம் செட் பண்ணது அந்த 21 வயசு பையன். எனக்கு புரியல 20 ஜென்சி வந்து ஒரு சைடு நம்ம ரொம்ப பாசிட்டிவா பேசினா, இந்த சைடு என்ன பண்ணிருக்காங்க டெக்னாலஜிலாம் வச்சுட்டு இந்த 1.75 லேக்ஸ் வந்து எப்படி இதெல்லாம் சர்ச் பண்ணி ப்ராப்பரா ரெக்கார்டே இல்லாம பண்ணணும்னு பண்ணிருக்காங்க. போலீஸ்க்கே எவ்வளவு நாள் ஆகுது பாருங்க இதெல்லாம் தெரிய வரதுக்கு. சோ இந்த பொண்ணு இருக்காங்கல்ல சோனம் ரகுவன்ஷி வந்து இந்த பையனுக்கு அனுப்பிச்சா சந்தேகம் வந்துரும். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மாவோட ஒரு பழைய அக்கவுண்ட், அந்த அக்கவுண்ட் யாருமே யூஸ் பண்றது இல்ல. அந்த அக்கவுண்டோட கார்டு எடுத்து இந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு அது அம்மா வந்து பொண்ணு வந்து அம்மாக்கு அனுப்பிச்ச மாதிரி இருக்கும்ல. சோ அந்த பழைய அக்கவுண்ட்டுக்கு இவங்க இங்க காசு அனுப்புறது, இந்த பையன் வந்து அந்த கார்டை வச்சு காசை வெளிய எடுக்கிறதுன்னு ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. 1.75 லேக் வந்து இந்த மாதிரி போயிருக்குது. அடுத்த விஷயம் அது எந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. எப்படிலாம் ட்ரேஸ் பண்ணலாம், அதெல்லாம் எப்படி வெயிட் பண்றதுன்னு அந்த அளவுக்கு சர்ச் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும். 6th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டு வராங்களா, ஒவ்வொரு இடத்துலயும் ஃபெயில் ஆகுதா, ஒவ்வொரு நாளும் அவனை வந்து இல்ல வா இங்க போலாம் அங்க போலாம்னு கூப்பிட்டு போறாங்க. ஃபைனலி இந்த ஒரு பயங்கரமான ஒரு ஃபால்ஸ் காட்டுக்குள்ள ரொம்ப நடந்து போகணும். அந்த பொண்ணும் பையனும் நடந்து வர்றப்போ ஒருத்தன் ஆப்போசிட்ல வீடியோ எடுத்துட்டு போறாங்க. அந்த வீடியோலாம் இப்போ வந்திருக்குது. எனிவே கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி ராஜாவோட கடைசி நிமிடங்கள் அந்த பையன் வந்து என்ன தப்பு பண்ணான், வைஃப் வந்து கூப்பிடுறாங்க ஹனிமூன் அரேஞ்ச் மேரேஜ், அந்த பொண்ணு செய்யறதெல்லாம் கேட்கறதெல்லாம் செய்யணும்னு நம்பி போயிருப்பான்ல. அந்த ஃபால்ஸ்ல இருந்து நடந்து போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல யாருமே இல்லன்னு ஒரு செகண்ட் தெரிஞ்ச உடனே எல்லாம் பதுங்கி இருக்காங்க சைடுல. இந்த இவங்க நகர சைடுல வந்து ரேண்டமா பதுங்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த ஆடி ஆட்கள் 3 பேர் செட் பண்ணவங்க யாரும் இல்லன்னு தெரிஞ்ச உடனே வெட்டணும்னு சொல்லி சவுண்ட் கொடுத்தது யாருன்னா பாத்தீங்கன்னா சோனம் ரகுவன்ஷி வைஃப். லிட்டரலா எனக்கு வந்து அந்த கொடி படம் சீன் மாதிரி தான் இருக்குது. சொன்ன உடனே உள்ளுக்குள்ள இருந்து எல்லாரும் ஒரே நேரத்துல வெளியே வந்து அந்த பையனை தாக்கி இருக்காங்க. அந்த பையன் இறந்து போயிருக்கான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ச் ஹிஸ்டரி. ஓகேவா, இவங்க தேடி பார்த்த இப்போ போலீஸ் கிட்ட எல்லா டேட்டாவும் கிடைச்சிருக்கல, லேப்டாப், ஃபோன். ஸோ டக் கோல இருந்தாலும் எடுக்க முடியும், நீங்க டெலிட் பண்ணீங்கனாலும் எடுக்க முடியும். இப்போ அந்த ஃபோரன்சிக்ஸ் எல்லாம் வச்சு எடுத்து பார்க்குறப்போ இந்த சர்ச் ஹிஸ்டரியில வரைக்குமே வந்து அந்த இடம் எவ்வளோ பள்ளமா இருக்கும், அந்த இடத்துல வந்து எப்படி தள்ளி விடலாம், எப்படி இது எல்லாத்தையும் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th பாயிண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சா, அப்புறம் நடுவில் காணாம போயிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு ஊர்ல தான் கணவன் இறந்தாச்சு, இந்த பொண்ணே தான் மறுபடியும் போய் வந்து கணவன் காணோம்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்புறம் உடல் கிடைச்சிருச்சுன்னா அந்த பொண்ணு அந்த ஊர்ல காணோம். ஊர்லயே இல்ல, நார்த் ஈஸ்ட்லயே இல்ல, கிளம்பி எங்க போனாங்கன்னு பார்த்தோம்ல 1000 கிலோமீட்டருக்கு அந்த பொண்ணு அன்ட்ரேஸ்டா இந்தியால போயிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா பர்தா போட்டிருக்காங்க. சோ பர்தா போட்டு 1000 கிலோமீட்டருக்கு ஒரு கேப் எடுத்து போயிருக்காங்க. கேப்ல உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. சோ இங்க இருந்து இங்க வரைக்கும் வர்றதுக்கு நடுவுல எங்கேயுமே நிறுத்த விடலையா, 1000 கிலோமீட்டர்ஸ் நிறுத்தவே விடலங்க. ஒரு சின்ன பிரேக் கூட, ஒரு காஃபி பிரேக், டீ பிரேக் எதுவுமே எடுக்க விடல. ஒரு ஃபுல்லா அங்கே ஒரு பீ பண்ண கூட விடல. அங்கே இருந்து இங்க வரைக்கும் வந்து 1000 கிலோமீட்டருக்கு வந்து என்ன வண்டி ஓட்ட வச்சுட்டே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்தா போட்டிருந்ததுனால யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு முதல்லயே இந்த ஸ்கெட்ச் இருந்திருக்கு, பேக்கப் பிளான். இங்க மாட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்ணணும், எப்படி பர்தா போடணும், எப்படி வந்து அங்கே இங்க வரணும், எல்லாத்தையும் முதல்ல சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. அதெல்லாம் சர்ச் ஹிஸ்டரியில தெரியுது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னமும் 10 லட்சம் மதிப்புள்ள கோல்டு வந்து காணும். ஓகேவா, அடுத்து நான் சொல்றேன். சர்ச் ஹிஸ்டரியில ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்ல எப்படி கோல்ட உருக்குறதுன்னு சொல்லி சர்ச் ஹிஸ்டரி இருக்குது. இதெல்லாம் முதல்ல இந்த பொண்ணு சர்ச் பண்ணி ரொம்ப எவ்வளவு பிளானிங்னு யோசிச்சு பாருங்க. வீட்ல தங்கம் உருக்குறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் ஹிஸ்டரி. இப்போ 10 லட்சம் ரூபாய் காணாமா, 10 லட்சம் ஒருத்தர்னா தங்கம் காணாமா. சோ அந்த பொண்ணு எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னா இப்போ இந்த வீட்ல இருக்கிற ஒரு நெக்லஸ், இப்போ இந்த பையன் இறந்துட்டான்னா இந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த நெக்லஸ் என்ன அடையாளம் இருக்கு, எங்கேயாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா கூட இதை பிடிச்சிருவாங்க. சோ அந்த பொண்ணு என்ன சர்ச் பண்ணிருக்காங்கன்னா இந்த தங்கத்தை நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணி எங்கேயாவது வித்து காசு ஆக்கணும்னா இந்த தங்கம் இந்த டிசைன்ல இருக்கக்கூடாது, அது நெக்லஸாவே இருக்கக்கூடாது, வெறும் தங்க கட்டியா இருக்கணும். அப்போ இந்த நெக்லஸை எப்படி உருக்குறது அப்படிங்கிறது வரைக்கும் சர்ச் பண்ணிருக்காங்க. எந்த ஆசிட் யூஸ் பண்ணணும், வீட்ல எப்படி தங்கத்தை உருக்குறதுன்னு சர்ச் ஹிஸ்டரியில இருக்குது. இன்னும் 10 லட்சம் ரூபாய் ஒர்த்தான தங்கத்தை காணோம். போலீஸ் கிட்ட அந்த பொண்ணு எனக்கு எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கைக்கு கிடைக்கல, இருக்கு எங்க இருக்குன்னு தெரியும் இருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜா ரகுவன்ஷி இருக்காங்கல்ல, அவங்களோட பிரதர், அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க குடும்பத்துல எல்லாத்தையுமே வந்து ஃபோரன்சிக் இது டெஸ்ட் பண்ணி பாருங்க, உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு. எனக்கு மொத்த குடும்பமே பொய் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். இதுல இன்னும் நிறைய இருக்குது, அவங்க மலுப்புறாங்க. அதெல்லாம் போக அல்காவை கண்டிப்பா கூப்பிடுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கொஸ்டின் என்ன, அல்கா யாரு இன்னும் போலீஸ்க்கும் தெரியாது. அல்காவை கூப்பிடுங்க, அது அவங்களோட ஃப்ரெண்டு தான், சோனமோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வீட்டில் இருக்கிற ஒரு பையனோட பிரதர்
சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னா, ஃபோன ஒருவேளை ட்ரேஸ் பண்ணாங்கன்னா கண்டுபிடிக்க கூடாதுன்னு, அந்த 234 கால்ஸ் போயிருக்குல்ல WhatsAppல, அந்த அத்தன காலுக்குமே வந்து பேர் வந்து இன்டர்ன் ராஜ். அந்த பையனோட பேர இன்டர்ன் அந்த ராஜ் அதெல்லாம் வைக்காம, சஞ்சய் வர்மான்னு இன்னொரு ஒரு பேர். சம்மந்தமே இல்லாம அந்த சஞ்சய் வர்மாங்கிற பேருக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா அப்படி ஒண்ணு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க. அடுத்தது நான் சொல்றேன். 11th பாயிண்ட். இதுதான் இருக்கிறதுலயே எனக்கு வந்து இந்த அளவுக்கு யோசிப்பாங்களான்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒருவேளை அந்த பையன கொல்ல முடியல. 4 முறை இல்லப்பா 40 முறை ட்ரை பண்றோம். அந்த ஹனிமூன் ஃபுல்லா அந்த பையன வந்து சாகடிக்க முடியலனால், பேக்கப் பிளான் என்னன்னா, இன்னொரு ஒரு உடல ரெடி பண்ணுங்க. அந்த உடல எரிச்சிருங்க. எரிச்சதுக்கு அப்புறம் அது வந்து என்னோட ஐடி கார்டு, என்னோட ட்ரெஸ் அதெல்லாம் அத சுத்தி போட்டுருங்க. நான் இறந்துட்டேன், எரிஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து தப்பிச்சு போய் ராஜ் அந்த இன்டர்னோட நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழ்க்கைய தேடிப்பேன். அப்புறம் அந்த ராஜோட சர்ச் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா, நேபாளோட அடிவாரத்துல எங்க போய் வாழ்றது? எங்க வந்து இந்தியன்ஸ் ஈஸியா மூவ் ஆக முடியும்? எங்க வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க? இந்த இதெல்லாம் அந்த பையனோட ஹிஸ்டரியில இருக்குது. இன்டர்நெட்ட யூஸ் பண்ணுங்கன்னா, எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் லாஸ்ட் விஷயம் நான் சொன்ன மாதிரி, மொத்த குடும்பத்துக்கும் நார்கோ டெஸ்ட் வேணும். இங்க இன்னும் நெறைய இருக்குதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பிரதர் மட்டும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ராஜா ரகுவன்ஷியோட குடும்பத்துல இருக்கிற நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, சீரியஸா இன்டர்நெட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம்னு சொல்லுவாங்க எப்பவுமே. அத வந்து நம்மளோட எதிரிய நோக்கி யூஸ் பண்ணோம்னா பயங்கரமான ஆயுதம். ஆனா நம்மள எதிர்த்துமே நம்ம தப்பா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மொத்தமா இந்த கேஸ பார்க்கிறப்போ, சோனம் ரகுவன்ஷிய நெனச்சா எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குது. ஒரு 25 வயசு பொண்ணு எவ்ளோ யோசிச்சிருக்காங்க பாருங்க. இவ்ளோ யோசிச்சு, இவ்ளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு பிளான போட முடிஞ்ச இந்த மூளைய பாசிட்டிவா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கோ, இல்ல வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் எப்படி இந்த பையன லவ் பண்றத கன்வின்ஸ் பண்றது வீட்லங்கிறத யோசிக்கிறதோ, இல்ல இந்த கல்யாணத்த எப்படி தவிர்க்கிறதுன்னு யோசிச்சிருந்தா எவ்ளோ சிம்பிளா முடிஞ்சிருக்கும். இவ்ளோ நாலெட்ஜையும் ஒரு 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 ஒண்ணுமே தெரியாத ஒரு ஒரு பையன சம்மந்தமே இல்லாம கொல்றதுக்கு இவ்ளோ பெரிய பிளான் போடுறது உண்மையிலே எனக்கு விரக்தியா இருக்குது. உண்மையிலே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா ஒரு பெரிய பில்லியனியர் கூட ஆயிடுவாங்க. இவ்ளோ யோசிச்சா. இவ்வளவும் பண்ற நாலெட்ஜ் ஏன் தப்பான எண்டுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. நான் இத நெறைய பார்த்துட்டேன் சொசைட்டில. பயங்கர நாலெட்ஜபிளா இருப்பாங்க. அதெல்லாம் தப்பான காரணத்துக்கு யூஸ் பண்றது. தயவு செஞ்சு நீங்க உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராவது இந்த ஸ்கேல் நான் சொல்லல. பட் ஏதாவது சின்ன லெவல்ல கூட ஒரு ஒரு ஹேட்ரட், ஒரு வன்மம், ஒரு கொலை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான எண்டுக்கு போறவங்களலாம் சுத்தி இருந்தீங்கன்னா, அவங்கள கொஞ்சம் மாத்த பாருங்க. அவங்களுக்கும் நல்லது கிடையாது, சொசைட்டிக்கும் நல்லது கிடையாது. கடைசில இப்படி வந்து நின்னுட்டு இருக்காங்க. நாளைக்கு நான் உங்கள ஒரு வீடியோல பார்க்குறேன். அண்ட் உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராவது இந்த கேஸ பயங்கரமா ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட இத அனுப்புங்க. கண்டிப்பா இன்னும் இதுல நெறைய யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களா இல்லையாங்கிறது போலீஸ் ஒரு சைடு இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்க மாதிரி நம்ம பிரெயினே கூட சம்டைம்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணா, அது நமக்கு ரியல் லைஃப்ல பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ண கூட ஹெல்ப் பண்ணும். நான் எக்ஸாகரேட் பண்ணல. உண்மையிலேயே இது நெறைய இடத்துல நடந்திருக்குது. அண்ட் ஒரு கொஸ்டின் இருக்குது. அல்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் யாருன்னே தெரியலங்கிறாங்கல்ல. சஞ்சய் வர்மான்னு ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணாம சும்மா யார்கிட்டயோ பேசுற மாதிரி லவ்வர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல. அந்த மாதிரி அல்காங்கிறது ஒரு ஃபேக் ப்ரொஃபைலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையிலே இதுல இவங்க மட்டும் கிடையாது. இன்னும் ஒரு பெரிய பிளான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நெறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த அல்கான்னு யாரையாவது சொல்றாங்க. மொத்த குடும்பமும் இன்வால்வ் ஆயிருக்கலாம் அந்த பையனோட குடும்பத்துல சந்தேகிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இவங்க எந்த ஸ்டேட்ல வந்து கொலை பண்ணா என்னென்ன தண்டனை இருக்குங்கிறதையும் சர்ச் பண்ணிருக்காங்க. கொலை பண்றதுக்கு முன்னாடி. ஒருவேளை மாட்டிக்கிட்டா எந்தெந்த ஸ்டேட்ல ஏன்னா அந்தந்த ஸ்டேட்ல தானே அந்த கேஸ் போகும். எந்தெந்த ஸ்டேட்ல கொலை பண்ணா இந்தியால என்னென்ன தண்டனை இருக்குங்கிறது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு தான் ஹனிமூன் கிளம்பி போயிருக்காங்க. அது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இவ்ளோ நாலேஜ். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க ஈஸியா வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும். Until then, stay safe. Bye. Love you. Take care. Cheers MGs.